ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங் 2 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்லென்டினா த செல்லார் பார்ட் 2 கேம் பிளே தான். இது நம்ம பார்ட் 1 போட்டு வச்சு பார்க்காம தான் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் ஈஸி மோடு ப்ளே பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ உள்ளே போவோம். உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரில. இந்த செல்லார் பார்த்திங்கன்னா நம்ம செல்லார் 1 விட கொஞ்சம் பார்ட் 1 விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவாக அப்படியே நடந்து போகணும். ஃபஸ்ட்டு இது எக்ஸிட்டு. நம்ம இப்படிக்கா போவோம். என்ன இருக்குன்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணணும். ஓகே, நமக்கு ஒரு புக்கு கிடச்சிருச்சு. 8 புக்கில் ஒரு புக் எடுத்துட்டோம். நம்மளுக்கு இன்னும் 7 புக்கு வேணும். ஐயோ, டோர் வேர் லாக்கில் இருக்கா? சரி, நம்ம அதை போய் எடுப்போம். எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை. சரி, எல்லாத்தையும் தேர விடுறானுங்கடா. எங்கே வச்சுருக்கானுங்க? கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக போயிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. கேமை டஃப் பண்ணி தான் ஆவேன்ற மாதிரி இருக்கானுங்க. சரி, இங்கே ஏதோ படிக்கிற மாதிரி கீழே போகுது, பாவம். சரி, போவோம். ஐயோ, வளர்றேன். இது என்னது? இந்த ரூமில் என்ன இருக்குது? போடு புக்கு. ஒரு புக்கு. ரெண்டாவது புக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 3வது புக் எங்கே இருக்குது? நம்ம சர்ச் பண்ணிகிட்டே போவோம். எங்கேயாச்சும் இருக்கும். இன்னும் என்ன சொல்லுன்னா நம்மளுக்கு 6 புக்கு இருக்கா? கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும் போல இருக்கு. சரி, போவோம். போடு. 3வது புக்கு கிடச்சிருச்சு. எப்படி இன்னும் நமக்கு 5 புக்கு இருக்குங்க. கண்டுபிடிக்கணும். அதான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஐயோ போச்சு. டோர் இஸ் லாக்டு. தேவையில்லாமல் இந்த கதவெல்லாம் எதுக்காக லாக் பண்ணுறானுங்கன்னு எனக்கு புரியல. லாக் பண்ணுற ரூமில் ஏதாச்சும் பொருள் கிடைக்கும்னுவாங்க. ஆனால் இந்த ஸ்லென்டினா செல்லார் 2 ஒன்று இருக்குது பார்த்தா கேம், அதில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற ரூம்லேயே பொருளே கிடைக்காது. அதனால தான் கடுப்பே. சரி, ஓகே. எதுக்கு ரூம் இருக்காது. டோர் இஸ் லாக். கடுப்பேற்றுறானுங்க சில குட்டீஸ், கடுப்பேற்றுறானுங்க. ஓகே, போவோம். நம்ம திருப்பி என்ன பண்ணுறது? ஒரு நிமிஷங்க, இந்த பின்னாடி ஏதோ லென்த்தாக வலி போச்சே. நம்ம அதை போவோம். நம்ம எப்படி வந்துட்டோம்? இருங்க, போவோம். ஆமாங்க, லென்த்தாக ஒரு வலி போகுது. நம்ம அதை மறந்துட்டு நான் பாட்டு போய்கிட்டு இருக்க கொடுக்க ஸ்லென்டினா. ஐயோ, ரொம்ப பயமுறுத்துறானுங்களே. ஏன்டா பயமுறுத்துறீங்க? இதில் தாங்க கொஞ்சம் புதுசாக என்னென்னமோ கொண்டு வந்து விட்றானுங்க. இதில் எதுவும் இல்லை. இங்கே புக்கு. ஐயோ, புக்கு கிடைக்க மாட்டேங்குதே. சரி, நல்லா சர்ச் பண்ணுவோம் மக்களே. நம்மளுக்கு புக்கு கிடைச்சா சரி, ஓகே. உங்களுக்கு சாவி கிடச்சிருக்கு. இந்த சாவியை நம்ம வச்சுப்போம். குறுக்க சலன்று நான் வந்தான் நினைக்கிறேன். போச்சு. போயிட்டாங்கப்பா. இவன் வந்துட்டானா? ஒன்ஸ் போக மாட்டேங்கிறான். ஒன்ஸ் வந்தானா? சரி, ஓகே. 4 புக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. சரி, போவோம். நம்ம நேரம் எல்லாம் என்னடா இப்போ போச்சு. இப்போ சலண்டினா தானே 2 என்ன சொல்கிறது, பாதி உடம்போல் 2 கையை வச்சுட்டு போகிறா. எனக்கு பயம் வேறு இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சாவி கிடச்சிருக்கு. இந்த பக்கம் என்னடா இது சூசைட் பண்ண வழியா? இந்த பிளட் ஸ்டெயினெல்லாம் இருக்குது. ஐயோ, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன்னா டோரு சரி கீ யூஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நமக்கு பார்த்திங்கன்னா 5வது புக்கு கிடச்சிருச்சு. அந்த சைடு நமக்கு புக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணுவோம். மேபி நம்மளுக்கு புக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் இல்லை. ஸ்லென்டினா, ஏமா என் உயிரை வாங்குற? கொஞ்சம் நேரம் கேப் விட்டு வாடி. ஆல்ரெடி இந்த கேம்காரனுக்கு ஜம்ப்ஸ்கேர் போடுறது பயம் இல்லாமல் வச்சு. இப்போ பார்த்திங்களா, நான் உள்ளே வந்தப்போ அந்த ஸ்லென்டினாவோட அந்த கண்ணு போட்டு நான் பேசியே சாவியை விட்டேன் பாருங்கள். அந்த ஸ்லென்டினாவோட அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த கண்ணு அதெல்லாம் ஜூம் பண்ணி வெறுப்பேற்றுறானுங்க. கேம்காரனுங்க வேறு மக்களே. நம்மளை இஷ்டத்துக்குன்னு பயமுறுத்துறானுங்க. ஸ்லென்டினா ஒருத்தி பத்தாதான் என்னை பயமுறுத்துறதுக்கு. இப்போ சலண்டி தானே எடுத்து போட்டு மூணா ஏங்க, இதுவும் ஒரு ஜம்ப்ஸ்கேருங்க. இந்த ஜம்ப்ஸ்கேர் தான் இந்த சலண்டினா கேமில் நிறைய இருக்குது. அதுக்கே பக்குன்னு இருக்கு எனக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்போ கொண்டாந்து சலண்டினா தானே எட்டி பார்த்த மாதிரி. நாங்கள் உள்ளே யாருமே இல்லை. சரி, இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் கொஞ்சம் புதுசாக இருக்குது வழி. இன்னும் நம்மளுக்கு 2 புக்கு அடிச்சு இது எக்ஸிட்டுக்குங்க. இது ஒரு வழி போல் இருக்குது. ஆமாம், சலண்டினா ஏமா உன் வாயை ஏன்ட்ட காட்டுற? நானே ஆல்ரெடி பயத்தில் தேடிட்டுருக்க புக்கை. 2 புக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. கொடுக்க அந்த ஸ்லென்டினா தான் மாற்றி பயமுறுத்திட்டு இருக்கா. விஷயம் என்னது கன்ஃபார்ம் மக்களே, அது சூசைடு கயிறு. ஐயோ, வரக்கூடாத இடத்துக்கெல்லாம் தொலைஞ்சிட்ருக்கேனே. ஏன் வீரமா நம்மளுக்குன்னு மட்டும். ஓகே மக்களே, நம்மளுக்கு 7 புக்கு அடிச்சிச்சின்னு ஒரே ஒரு புக்கு ஒன்று கிடச்சா தப்பிச்சிருவேன். கடவுளே கொடுத்துரு. எங்கே இருக்கு அடைச்சா. இது வந்த வழிங்க. எங்கெங்க அந்த புக்கு? ஐயோ, இது வந்த வழி மக்களே. ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு புக்கு எடுத்துட்டோம்.
அந்த இந்த டோர்லேயே 2 டோர் இருக்குது போலக்கோ. ஒரு டோரில் வந்து நமக்கு கீ தேவைப்படுறது, இன்னொரு டோரில் கீ வேணும். ஐயோ கடவுளை, இங்கே எதிர்க்க என்னது? ஓகே 1 கீ யூஸ் ஆகிடுச்சு. இங்கே புக்கு கொடுங்கடா. அடப்பாவீங்களா, புக்கை கேட்டால் சலண்டினாவை கொடுக்குறானுங்க செல்லக்குட்டீஸ். முடியலனால ரொம்ப 8வது புக் எங்கடா வச்சுருக்கீங்க? ஒரு வேளை பார்ட் 1 மாதிரி ஆகிடுமோ மக்களே? பார்ட் 1ல் அந்த 8வது புக்கு எவ்வளோ தேடி எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் கிடச்சிச்சு. ஐயோ இதுவும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுங்க. இந்த பக்கம் 1 கீ டோர் இஸ் லாக். ஐயோ கீ எங்கே போய் நான் தேடுவேன்? இந்த கீ எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேனே. இருங்க மக்களே, இப்போ நம்ம அந்த இது செல்லார் ஃபுல்லாக சுத்த விடுறானுங்களே, எங்கே மிஸ் பண்ணனே எனக்கு தெரியல புக்கை. கடவுளே இங்கே பாருங்கள் மக்களே, இந்த இடம் நம்ம சர்ச் பண்ணியாச்சு, இதெல்லாம் புக்கே இல்லை. ஆனாலும் எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்த கன்ஃபார்மாக நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு மட்டும் கிளியராக தெரியுது. ஆனால் அது எந்த இடம் தான் தெரியல. ஐயோ இது எக்ஸிட்டுங்க. ஐயோ இந்த சென்சிட்டிவிட்டி வேறு மக்களே. இது எக்ஸிட்டு. சரி ஓகே, நம்ம எப்படி இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு எல்லாம் பார்த்துட்டோம். இந்த டோர் தான் லாக்கில் இருக்கோட. இது கூட புக்கு இருந்து சாவி இல்லாமல் போயிடுச்சுன்னா ஐயோ கடவுளே, இந்த மாதிரிலாம் வைக்காத தயவு செஞ்சு. எங்கே வச்சுருக்கானுக்குன்னே ஐடியா இல்லையேங்க. எங்கெங்கே இருக்க அந்த புக்கு தேடுறதுக்குள்ளே நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கே. இந்த செலண்டினா கேமு கிராணி கேம் கூட படம். இந்த செலண்டினா கேமில் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய செல்லாடை கொடுத்துருவானுங்க மக்கள். இதை கூட பல செலண்டினா செல்லாட் 2 பெருசாக கொடுத்துட்டு அதில் ஒரு புக்கு மிஸ் ஆனால் அந்த செல்லாட் ஃபுல்லாக சர்ச் பண்ணணும். இதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த கேம் இன்னும் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்க போகுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு டிஃபிகல்ட்டி கொடுக்கவே செலண்டினாவோட குழந்தை, அப்புறம் வந்து செலண்டினாவோட அம்மா இருக்காங்க. இன்னும் இப்போ எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்க போகுதுன்னு தெரில. இந்த மோகினி பிசாசியே நம்மளால் சமாளிக்க முடியல. இது அம்மா காரியை நான் இப்படி சமாளிப்பேன். ஒரு நிமிஷம் இந்த பக்கம் அப்போடா சூப்பர் செல்லக்குட்டிஸாமல் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்களா? அது செலண்டினாவோட ரூம், அந்த மோகினி பிசாசு ரூமு. இது செலண்டினா செல்லாவே தான். இதுவும் அந்த செல்லா 2லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது இந்த மோகினி பிசாஸ்க்குனே ஒரு ரூம் கொடுக்குறானுங்க போல இருக்குது. ஐயோ இப்போ தான் இவரை பற்றி அதுக்குள்ளே வந்துட்டா. சரி ஓகே, அப்போ நமக்கு இந்த ரூமில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கடவுளை. சரி ஓகே, இப்போ நம்ம எக்ஸிட்டுக்கு போன மக்களை 8 புக்கு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வெயிட்டே பண்ணக்கூடாது. ஓடுறா நிற்கவே கூடாது. எங்கேயும் நின்றாத இடமாக நேராக எக்ஸிட்டுக்கு போயிடு. இதுக்கப்புறம் நமக்கு எங்கேயும் நிற்கிறதுக்கு வேலையும் கிடையாது. நேராக போகிறோம், எஸ்கேப் பார்க்குறோம். சரி ஓகே, அப்புறம் நம்ம செலண்டினா செல்லார் பார்ட் 3 கேம் பிளே வந்துடும் மக்களே. அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காம இப்படி ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வந்து பை லவ் யூ ஆல். இருங்க மக்களே, அதை என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். செலண்டினா இது எடிங் என்ன வைக்கிறானுங்கன்னு. சரி ஏன்னா அந்த கொட்டாய் வெறும் ஓகே மக்களே, நம்ம எல்லா பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். பை